மனிதர்களின் உடல் உறுப்புகளை பாதிக்கும் எலி காய்ச்சல் தமிழகத்தில் பரவி வருகிறது. எலி காய்ச்சல் என்றால் என்ன, அதை எவ்வாறு தடுக்கலாம் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். பருவமழை காலம் தொடங்கிவிட்டாலே டெங்கு காய்ச்சல், இன்ஃப்ளூயன்சா போன்ற தொற்று நோய்கள் பரவுவதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதே மழைக்காலத்தில் உடல் உறுப்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எலி காய்ச்சலும் தற்போது பரவத் தொடங்கியுள்ளது. இது எலி கடிப்பதால் பரவும் நோய் அல்ல. சுழல் வடிவில் நுண்ணுயிரியான லெப்டோஸ்பைரா எனும் பாக்டீரியாவால் எலி காய்ச்சல் ஏற்படுகிறது. இந்த பாக்டீரியா விலங்குகளுக்கு பரவி அதன் வாயிலாக மனிதர்களிடம் தொற்றிக்கொள்ளும் நோயாகும். நாய்கள், பன்றிகள், கால்நடைகளின் சிறுநீர் வாயிலாகவும், குறிப்பாக எலிகளின் கழிவு வாயிலாகவும் மனிதர்களுக்கு இந்த நோய் பரவுகிறது. தற்பொழுது வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் சூழலில் எலி காய்ச்சல் பரவுவது தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது. கடுமையான காய்ச்சல், தலைவலி, வயிற்றுப்போக்கு, கண் வீக்கம் போன்றவை இந்த நோய்களின் அறிகுறிகளாக இருக்கும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர்.